ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாறு தாங்க போய்கிட்டு இருக்கோம். 2 நாள் ட்ரிப்பு பிளான் பண்ணி இப்போ நம்ம மூணாறுக்கு கிளம்பியாச்சுங்க. எந்த ரூட் வழியேனா தேனி வழியே நம்ம இப்போ கிளம்புறோங்க. தேனி வழியே வந்து பூராமே ஹில்ஸ் தான். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வியூலாம் சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஹில்ஸில் ஏறும்போது அப்படியே சுற்றி ஏறும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடமும் நின்று ரசிக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு இடமும் நம்மளாம் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. பூராமே தேயிலை எஸ்டேட்டு தான். முழுக்க எல்லாமே தேயிலை எஸ்டேட்டு தான். நம்ம போகிற வழியில் எல்லாமே வெறும் தேயிலை எஸ்டேட்டு தான் வரிசையாக இருக்கும். அதை பார்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வாட்டுக்கு நேராக மூணாறு கிளம்பி போயிட்டே இருக்கோங்க. மேலே போக அங்கேருந்து பார்க்கும்போது கீழே அப்படியே அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாராவது மூணாவது போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கெல்லாம் அந்த அருவி சூப்பராக இருக்குங்க. அந்த அருவி இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த அருவி கொட்டுறதுக்கும் அதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நேராக நம்ம அப்படியே அங்கே மூணாறு போனதும் ரூம் புக் பண்ணிடுவோன்ட்டு நேராக அங்கே ரூம் புக் பண்ணிட்டோங்க. நேராக ரூம் புக் பண்ணி நம்ம தங்கியிருக்கிற அந்த ரூமுக்கு போனோம். ஒவ்வொரு இடமும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ அழகாக சூப்பராக வச்சுருந்தாங்க. இதாங்க நாங்கள் போய் தங்கியிருக்க ரூமு. பாத்ரூம், பெட்ரூம் எல்லாமே அவ்வளோ நீட்டாக சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக வச்சுருந்தாங்க. சரி பார்த்துட்டு திரும்ப வெளியே கிளம்புவோன்ட்டு அங்கே மூணாறுலேருந்து மாட்டுப்பட்டி அங்கே போன்ட்டு ஜீப்பை பிடிச்சோங்க. ஜீப்புக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக சுற்றி காமிச்சு கொண்டு வந்து 6 மணிக்கு வந்து இறக்கி விட்ருவாங்க. மொத்தம் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு வந்து 3 ரூபா கேட்டாங்க. காலைல கூப்பிட்டு போய்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. எல்லா இடமும் அவங்க கூப்பிட்டு போய் இப்போ நம்ம போகிற வியூ பாயிண்ட் நம்ம போகிற பிளேஸ் எதுனா மாட்டுப்பட்டி, அந்த இதுக்கு தாங்க இப்போ நம்ம போகிறோம். அந்த இடத்துல வந்து வியூலாம் சூப்பர். அங்கே வந்து இந்த யானை சவாரி வந்து இருக்கான். சரி அங்கே கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தோம். ஏகப்பட்ட யானைங்க புறமே யானை சவாரி போகிறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த யானைக்கு வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே வாங்கி அந்த யானைக்கு உணவு கொடுக்கலாம். யார் வேணாலும் கொடுக்கலாம். அங்கேயே விற்பாங்க. நம்ம வாங்கி ஒரு கூடையில் வாங்கி கொடுத்தோம்னா யானை வந்து சாப்பிடும். ஒரு நபருக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த யானை சாப்பிட்ற அழகாக பாருங்கள், எவ்வளோ அழகாக நிற்கிது. இங்கே இது மேலே தாங்க ஏறி போய் யானை சவாரி போகணும்னா அது மேலே ஏறி போய் தாங்க யானை மேலே ஏறணும். அதில் ஏறி தான் யானை சவாரி போக முடியும். ஃபேமிலியாக யானை சவாரி போகிறாங்க பாருங்களேன். ஒரு நபருக்கு வந்து 800 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வழியே மேலே போய் தான் மேலே ஏறி அந்த யானையில் ஏறி உட்காந்து போவாங்க. இங்கேருந்து மேலே ஒரு 1/4 மணி நேரம் மலை மேலேயே சுற்றிக்கிட்டு திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து இறக்கி விட்ருவாங்க. இதெல்லாம் யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
சரி அப்படியே இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி டீ தூள் வாங்க போவோம், தேயிலை வாங்க போவோம்ட்டு தேயிலை எஸ்டேட்லேருந்து அவங்க ஃபேக்ட்ரி அங்கே போனோம். நாங்கள் போன நாள் வந்து திங்கக்கிழமைன்றனால அன்றைக்கி வந்து ஃபேக்ட்ரி வந்து லீவாம். ஃபேக்ட்ரியில் வந்து உள்ளே விட மாட்டாங்க. மற்ற நாள் வந்து ஃபேக்ட்ரியில் உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கலாம். சரி அப்படியே போய் தேயிலை அவங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னாடியே அவங்க பிராண்டு கம்பெனி கடையை வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம போய் தேயிலை வாங்கிட்டு சரி அப்படியே திரும்ப அடுத்த பிளேஸ் போகும்ட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்கின தேயிலை பிராண்டு ரேட்டு பரவாயில்ல, சீப்பாக தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு அப்படியே அங்கனுக்குள்ளேயே இதே தேயிலையிலேயே டீ போட்டு விற்கிறாங்க. டீ வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு அவனுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க அடுத்த பிளேஸுக்கு. பிளேஸ் தான் மாட்டுப்பட்டி டேம். இப்போ நம்ம அந்த டேம் மேலே தான் நடந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மாட்டுப்பட்டி டேம். இந்த டேமில் தண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ தூரம் தண்ணி இருக்குதுன்னு பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம போய்கிட்டே இருந்தோம். போயிட்டு அங்கே போகிற வழியில் வந்து பலூன் ஷூட்டு வச்சுருந்தாங்க. சரி அதில் ஷூட் பண்ணி பார்ப்போம். நானும் தம்பியும் ஷூட் பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த சுட்டு விளாட்றதுக்கு வந்து. நான் ஒரு ஷூட் பண்ணேன். 50 ரூபாய்க்கு 10 ஷாட் கொடுக்குறாங்க. நான் 2 பலூன் ஷூட் பண்ணேன். அப்படியே ஷூட் பண்ணிட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்புவோன்னு போனாங்க. போகிற வழியிலே வந்து காட்டு யானை. இதெல்லாம் ரொம்ப அரிதானது. இதெல்லாம் பார்க்க கண்கொள்ளா காட்சி. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதான். அந்த பக்கம் இறங்கு. இந்த மூணாரில் வந்து படையப்பான்னு ஒரு யானை இருக்காங்க. அது வந்து யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கலாம். வருமா அது வாட்டுக்கு வந்து என்ன வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். யாருக்கும் எந்த ஒரு இடத்துல கொடுக்காதான். உள்ள பொதுமக்களும் அதை பார்த்தாலே விலகி நின்றுக்கலாம். இந்த யானையெல்லாம் நைட்டு தண்ணி குடிக்க மட்டும்தான் கீழே இறங்கணும். இந்த காட்டு யானையை பூரா கூட்டமாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லையாம். தனியாக ஒரு யானை மட்டும் இருந்தால் தான் ஆபத்தம். இந்த மாதிரி மூணார் போகும்போது இந்த மாதிரி யானைகளை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இது எக்கோ பாயிண்ட்டு. இந்த இடத்துல போய் நம்ம என்ன தான் கற்றுனாலும் அந்த எக்கோ வந்து திரும்ப நமக்கே எதிரொலிக்குமா இந்த இடத்துல வந்து. அதனால் இந்த இடத்துல வந்து கத்துவாங்க. நிறையா பேர் ஏகப்பட்ட பேர் வந்து இந்த இடத்துல சவுண்ட் விட்டு பார்ப்பாங்க. அந்த எக்கோ வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகும். எல்லாமே மரக்கட்டை. பியூட்டிஃபுல், சூப்பராக இருக்கலாம். இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப அதிசயம். கருங்குரங்கு கண்ணகரே இருக்காரு. இது குரங்கு. இந்த குரங்கோட பேர் தெரியலப்பா. சட்டை போட்டு சொற்று போட்ட மாதிரியே இருக்கு ஒரு கருங்குரங்கு. கை இந்த குரங்கோட பேர் தெரிஞ்சா கமான்ல பின் பண்ணுங்க. நல்லா ஒத்து பாரு. நல்லவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். நல்லவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். உனக்கு தெரியுதுப்பா. அந்தோ தெரியுது தேனி. ஸோ அப்படியே வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு திரும்ப அப்படியே ரூமுக்கு கிளம்பி கீழே இறங்கி வந்துகிட்டு இருந்தோம். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த லைட்டுக்கு இதுக்கும் அந்த மூணார் வந்து அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. இதாங்க நாங்கள் தங்கி இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல். இந்த ரூமில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். இங்கே உள்ள இந்த ஹோட்டல் ரூமில் தான். சீசன் டயத்துலலாம் இந்த ஹோட்டல் ரூம் வந்து ரேட் வந்து ஹை ரேட்டில் இருக்கும். இப்போ வந்து சீப்பான ரேட்டு தான். ஒரு ரூம் வந்து 2000 தான் போட்டிருந்தாங்க. அதனால் சரி இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு புக் பண்ணிட்டோம். இங்கே தான் நைட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலைல அப்படியே எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.